இப்போ நம்ம பார்க்க போற क्वेश्चन ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா உடைய அப்ளிகேஷன் காஸ் லா உடைய அப்ளிகேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு infinite long charged wire electric field due to long charged wire சொல்லுவோம் infinite longனு சொல்லலாம் infinite long charged wire okay, very simple question. அப்ப infinite long charged wire உடைய electric field கண்டுபிடிக்கிறதா நம்முடைய aim. Okay, let us consider an infinite long charged wire. ஒரு infinite charged wire எடுத்துக்கிட்டோம். Actually infinite longன்றதை மறந்துடக்கூடாது. So in which charges are uniformly distributed over the long conductor. So infinite long charged wire எடுத்துக்கிட்டோம். அதுல charges are uniformly distributed throughout the wire. இதுல uniformly distributed throughout the wire சொல்றப்போ இதுக்கு ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கு. லாம்டான்னு சொல்றதுக்கு பேரு. லாம்டான்னா என்ன? linear charge density. What is lambda called? Linear charge density. So lambda means linear charge density. Linear charge density na charge per unit length na artham. Appo lambda is nothing but charge per unit length. Enna artham? L என்ற length Qன்ற சார்ஜ் வச்சிருக்கு. அப்ப Qன்ற அப்போ அது இன்ஃபைனைட் லாங். அதுல ஒவ்வொரு Lன்ற லெங்க்த்ல எவ்வளவு சார்ஜ் வந்திருக்கும்? Qன்ற சார்ஜ். ஓகே, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறோம். உனக்கு தெரியும், this electric field will be given out in all the sides. முக்கியம், electric field upward 0, electric field the lower level downward is also 0. ஏன்னா இன்ஃபைனைட் லாங். எதை மட்டும்தான் நம்ம எடுக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் which are coming out perpendicular to the plane of the surface. Okay, so to find out total electric field given out by the infinite long wire, we imagine a Gaussian surface. Hey, நல்ல கவனிச்சுக்கணும். ஒரு பாயிண்ட் சார்ஜா இருந்தா நம்ம எடுத்துக்கிட்ட சர்ஃபேஸ் ஸ்பியரா எடுத்துக்கலாம். இது ஒரு லைன் சார்ஜ். இது ஒரு ஒயர்னாலே லைன் சார்ஜ்னு வாங்க. லைன் சார்ஜா இருந்தா we have to consider a cylindrical surface around the conductor. அப்போ இது சுத்தி நம்ம ஒரு cylindrical surface இமேஜின் பண்ணிக்கோ. இதை சுத்தி ஒரு cylindrical surface. சோ இந்த சிலிண்டர்ல அப்ப இங்கேயும் ஒரு சிலிண்டர், cylindrical surface. நம்ம around the infinite long conductor we have imagined a cylindrical surface. That's all. So நம்ம எய்ம் என்ன? எவ்வளவு டோட்டல் ஃப்ளக்ஸ் இதுல லிங்க் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். உடனே நமக்கு ஃபார்முலா தெரியும். the flux linked, total flux linked will be equal to q by epsilon naught நம்ம போடுவோம். integral of E dot dA போட்டு E dot dA. அப்போ electric field is constant. நான் ஆல்ரெடி சொன்னேன், இத மூணு பார்ட்டா பிரிச்சலாம். upwards top surface ன்னு சொல்லலாம். top EDA top, EDA top. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த டாப் சர்ஃபேஸ் இஸ் 0. அதே போல எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாட்டம், பாட்டம்ன்றது இந்த லோவர் பார்ட், அதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. நம்ம ஆனா மேத்தமெட்டிக்கலா போடுறோம். அண்ட் ஃபைனலி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ், அதான் சர்ஃபேஸ் சொல்றோம். தட் இஸ் கர்வ்ட் சர்ஃபேஸ். அது மட்டும் தான் இருந்திருக்கும். பிளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு கர்வ்ட் சர்ஃபேஸ், தட் அலோன் வில் பி தேர். அது மட்டும்தான் நமக்கு இருந்திருக்கும். அது கர்வ்ட் சர்ஃபேஸ். அப்போ இது எல்லாத்துலயும் this term will become 0 எழுதணும். டாப் சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0, பாட்டம் சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. ஏன்ற ஒரு क्वेश्चन கேட்டா ரெண்டு வேல சொல்லலாம். அது இன்ஃபைனைட் லாங்னு சொல்லலாம். இன்னொன்னு
டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நார்மலுக்கும் இது நார்மல் இப்படி இருக்கும், டைரக்ஷன் இப்படி இருக்கும். சோ அதுக்கான ஆன்சர் வந்து இது டைரக்ஷன், சாரி நார்மல், இது டைரக்ஷன். ரெண்டு கிட்ட இருக்க 0 cos 0 sin 0 0 cos 0 1 ஆயிரும். இது cos 90 becomes 0. அதனாலயும் ஒரு கான்செப்ட் சொல்லலாம். எனிவே டாப்லயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0, பாட்டத்திலயும் 0, ஒன்லி இந்த கர்வ் சர்ஃபேஸ் தான் 0. கர்வ் சர்ஃபேஸ் அலோன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be there. அப்போ இத E into curved surface உடைய surface area நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதா. That will be the total flux over the closed surface. அது என்னது? We know the surface area of the cylinder is. What is the surface area of the cylinder? 2 pi RL. இதுதான்ப்பா total flux linked with the curved surface which is called surface area of the cylinder. அப்போ இந்த dA எதுக்கு ஈக்குவல்? அப்ப dAன்றது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர், மறந்துடாத. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். டவுட் இருந்தா கேளு. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் இஸ் 2 pi RL. அதான் நம்ம இங்க போட்டிருக்கோம். லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் 1. இதோட மொத்த ஃப்ளக்ஸ் லிங்க் ஆனது தெரிஞ்சிச்சு. அடுத்தது what is the flux given out by the conductor? ரெண்டு ஃப்ளக்ஸை இதுல எடுக்கிறோம். ஒன்னு ஃப்ளக்ஸ் ரிசீவ்டு. இப்ப நம்ம கண்டுபிடிச்சது இங்க எவ்வளவு ஃப்ளக்ஸ் இந்த காசியன் சிலிண்டர்ல ரிசீவ் பண்ணோம். அப்ப இது பேரு ரிசீவ்டு ஃப்ளக்ஸ். அப்போ what is the flux given out? flux given out ஃபார்முலா தான் காஸ் லா. அக்கார்டிங் டு இங்க எழுதுறேன். அக்கார்டிங் டு காஸ் லா, the flux given out is Q by epsilon naught. இது Q enclosed என்ற வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த Q enclosed வந்து lambda ETL. எப்படி சார் வந்துச்சு? நம்ம தான் அங்க லீனியர் சார்ஜ் டென்சிட்டி முதல்லயே டிஃபைன் பண்ணோம். லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இஸ் lambda L by epsilon naught. இது let it be equation number 1. 1 என்ன 2 என்ன? 1ன்றது டோட்டல் ஃப்ளக்ஸ் ரிசீவ்ட் பை த காசியன் சிலிண்டர். 2 என்னது? flux given out by the wire. ரெண்டு ஈக்குவலா தானே இருக்கணும். ரிசீவ்டோ given out. அப்ப ஈக்குவேட் 1 and 2. ஈக்குவேட் 1 and 2 ஸ்டெப் வந்துருச்சு. அப்போ flux received வந்து E into 2 pi RL, given out வந்து lambda L divided by epsilon naught. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் at a point, எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதே தான், which is equal to the distance. அந்த சிலிண்டருடைய லெங்த் வந்து r னு வெச்சுப்போம். அந்த டயாமீட்டர் வந்து 2r, அந்த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர். அத வெளியே எடுத்தேன்னா, அப்ப E ய வெளியே எடுத்தேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be equal to lambda by 2 pi epsilon naught r. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. இதோட டைரக்ஷன் அவுட்வர்டா இருக்கும். அதை ஆர் கேப் வேணா போட்டுக்கலாம், அதை ஆர் கேப் அப்படின்னு போட்டுக்கலாம், என் கேப்பும் போடலாம், தப்பு இல்ல. So in our book they have given r cap only, that's why we have taken. Okay, இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு infinite long charge wire. இன்னொரு சொல்லி தரேன், வெரி சிம்பிள். Let us consider an infinite long charge wire. Each length they'll have நம்ம ஒரு லெங்த் மட்டும் தான் எடுத்துக்கோம். L ன்ற லெங்த், Q ன்ற சார்ஜ். சோ அதை டிஃபைன் பண்றதா லீனியர். இந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, சார்ஜஸ் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் throughout the wire. அப்போ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி சார்ஜ் பெர் யூனிட் லெங்த். அப்ப சார்ஜ் வெளியே எடுத்தா lambda into L. ரெண்டு ஸ்டெப் எடுக்கிறோம். ஒன்னு ஃப்ளக்ஸ் ரிசீவ்ட் பை த சிலிண்டர், அடுத்தது ஃப்ளக்ஸ் given out by the wire. முதல்ல ஃப்ளக்ஸ் ரிசீவ்ட், ரெண்டுமே ஃப்ளக்ஸ்க்கான ஃபார்முலா தான். காஸ்லா ஒன்னு, ஃப்ளக்ஸ் ரிசீவ்ட் பை த காசியன் சர்ஃபேஸ். ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்ல அதான் ஃப்ளக்ஸ்க்கான டெஃபினிஷன். டோட்டல் ஃப்ளக்ஸ் ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ரிசீவ்ட் பை த க்ளோஸ்ட் ஏரியா. இந்த க்ளோஸ்ட் ஏரியா தான் சிலிண்டர். அதனால தான் இங்க G into surface area of the cylinder 2 pi RL. upward, downward, அதான் பாட்டம் அண்ட் டாப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. அதுல லிங்க் ஆன ஃபீல்ட் வந்து 0. ஒன்லி அவுட்வர்ட் மட்டும் தான் இருக்கு, அதை மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். சோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் எடுத்துட்டோம். அப்ப DA இன்டகிரேட் பண்ணா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள், அவ்வளவுதான். E into 2 pi RL which is equal to flux received. flux received கண்டுபிடிச்சிட்டோம். flux given out Gaussian law, flux is equal to Q by epsilon naught. Q equal to lambda into L by epsilon naught.
1 2 ஈக்குவேட் பண்றோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா கிடைச்சிச்சு. இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் லாங் சார்ஜ் ஒயர் ஓவர். அடுத்தது, தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.